ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தாலும் போக கடை அடுத்து என்ன வரும் அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கிளாரிட்டி கிடைக்குது படம் எதனால அப்படின்ட்டு. ஒரு கடை எடுத்து நடத்துறதா சுலபமாக இல்லை, ரொம்ப கஷ்டம். மெய்யழகன் படம் பார்த்துருப்போம், நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போக போக தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவர் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டோரி நல்ல சென்டிமெண்ட்ல இவர் மட்டும்தான் சூப்பராக எடுக்கிறாரு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சூப்பரா இருக்கு படம். தனுஷோட டைரக்ஷன் பக்காவா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இட்லி கடை எப்படி ப்ரோ? படம் ரொம்ப எப்படி ப்ரோ? இட்லி நல்லா இருக்குது தல. இட்லி கடை எப்படி நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. என்ன ப்ரோ பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு? டைரக்ஷன் தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருந்ததுண்ணா, அவ்வளோண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமெண்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு கடை எடுத்து நடத்துறதா சுலபமாக இல்லை, ரொம்ப கஷ்டம். நம்ம பாரதி ராஜாவும் இளையராஜா சாரும் அந்த மாதிரி இருக்கு படம் சூப்பரா. நல்ல கமர்ஷியல் பேக் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும், செம்ம மூவி. எப்படி ப்ரோ இருக்கு? படம் வந்து ரெண்டு பேரண்டிங் எப்படி பண்றாங்க அதுதான் படம் சூப்பரா எடுக்கிறாங்க. தனுஷ் சார் ஆக்டிங் ரொம்ப எமோஷனல் பேஸ்ட் மூவி மாதிரிங்கிற. எமோஷனல் பேஸ்ட் மூவி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கிளாரிட்டி கிடைக்குது படம் எதனால அப்படின்ட்டு. ஒரு சைடு பார்த்தா இவர் சைடு பண்ணுறது கரெக்டாக இருக்குது, ஒரு சைடு பார்த்தா இவர் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக எமோஷனலாக முடிச்சாங்க படத்தை. இட்லி நல்லா இருந்துச்சு ப்ரோ. வாழ்த்துக்கள். ஃப்ரம் த ஹார்ட் அந்த மூவி அவர் யோசிச்சு எடுத்திருக்காரு. ஒரு நம்ம மனசுலேருந்து எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தவங்க ஒரு மாதிரி படம் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஃப்ரம் த ஹார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். சிம்பிள் கதை தான் ஆக்சுவலாக வந்து. நான் படம் தரமாக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தாலும் போக கடை அடுத்து என்ன வரும் அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது படம். அசுரனோட கொஞ்சம் தரமாக எடுத்துன்னு போயிருக்காப்பில. அவர் டேரக்டரே மிஞ்சிட்டார். அவர் இதுக்கு மேலே ஒரு டேரக்டர் அவரை எடுக்கணும்னா பிறந்து தான் வரணுமே, அந்த மாரி அவர். டேரக்ஷன்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சும்மாவே நம்ம தலைவன் ஆக்டிங் வேற லெவலு. இன்னும் இதுக்கு மேலே எத்தனை போயிருந்தாக்கா அடுத்த ஜென்ரேஷனில் தனுஷ் தான் போல எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட்ல எமோஷன் நல்லா இருக்கு. மெய்யழகன் படம் பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போக போக தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவர் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா ஒரு சென்டிமெண்ட்டு வில்லேஜ் பேஸ் பண்ணி எடுக்கிற சென்டிமெண்ட்டில் இவர் மட்டும்தான் சூப்பராக எடுக்கிறாரு. அதே மாதிரி தான் படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். செகண்ட் ஹாஃப் வந்து நாங்கள் யோசிக்க முடியல, அவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு ஸ்லோவாக எடுத்து வந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் போட்டு லாஸ்ட் எண்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெளியே வருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒன்று சில பேருக்கு வந்து ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மெய்யழகன் மாதிரி ஒரு நல்ல பேசிக்கான கதை உள்ளே இருக்குது, பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லுவாங்க, ஆனால் தனுஷ் மட்டும் இந்த மாதிரி நல்ல கதைலாம் சூஸ் பண்ணி எடுக்கிறார். சென்டிமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. நல்லா இட்லி கடை எப்படி வந்திருக்கா இல்லையா? சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாவே இருக்குது இட்லி. தனுஷ் நித்யா மேனன் தான். இதுக்கப்புறம் நம்ம அந்த லாஸ்ட்டாக 1001 பார்த்தோம், அதுக்கப்புறம் இதில் நல்ல மியூசிக் இருக்குது. நடுவு நல்லா பண்ணார். இதில் வந்து அந்த கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் நடிச்சிருந்தா நடிச்சிக்கிட்டே இருக்கலாம், படம் நடிச்சிட்டே இருக்கலாம், நிறைய காசுலாம் அதுலேயும் சம்பாதிக்கலாம். ஆனால் டேரக்டர் எதுக்கு பண்ணுறாருன்னா ஃபேன்ஸ்க்காக. அவருக்கு பிடிச்ச கதை அவர் வழிபடி அவர் போகிறாரு. நல்லா தான் அவர் நல்லா எடுத்திருக்காரு, சூப்பராக இருக்கு. அருண் விஜய் வந்து ரொம்ப மோசமான வில்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்லேயே அவரையும் மாவரிக்க விட்டு ஒரு மாதிரி நல்லா காமெடியாக பண்ணிட்டாரு. காமெடி இருக்குது, கொஞ்சம் காமெடி இருக்குது. ஒரு எமோஷனலான ஒரு படம், நல்லா ஒரு ஹாப்பியாக வெளியே வரலாம். அந்த அகிம்சை வழி தான் போகணும், சண்டை எதுக்கும் சண்டை வந்து தீர்வாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம வில்லனுக்கும் ஒரு அதை வந்து புரிய வச்சிருப்பாங்க, அது நல்லா இருக்கு. தனுஷ் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கடைசியாக அந்த இடத்துல முடிக்கிற இடத்துல வந்து அகிம்சை தான் வந்து இதுவாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு படம். தனுஷோட டைரக்ஷன் பக்காவா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இட்லி கடை எப்படி ப்ரோ? படம் ரொம்ப எப்படி ப்ரோ? இட்லி நல்லா இருக்குது தல. இட்லி கடை எப்படி நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. என்ன ப்ரோ பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு? டைரக்ஷன் தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருந்ததுண்ணா, அவ்வளோண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமெண்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு கடை எடுத்து நடத்துறதா சுலபமாக இல்லை, ரொம்ப கஷ்டம். நம்ம பாரதி ராஜாவும் இளையராஜா சாரும் அந்த மாதிரி இருக்கு படம் சூப்பரா. நல்ல கமர்ஷியல் பேக் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும், செம்ம மூவி. எப்படி ப்ரோ இருக்கு? படம் வந்து ரெண்டு பேரண்டிங் எப்படி பண்றாங்க அதுதான் படம் சூப்பரா எடுக்கிறாங்க. தனுஷ் சார் ஆக்டிங் ரொம்ப எமோஷனல் பேஸ்ட் மூவி மாதிரிங்கிற. எமோஷனல் பேஸ்ட் மூவி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கிளாரிட்டி கிடைக்குது படம் எதனால அப்படின்ட்டு. ஒரு சைடு பார்த்தா இவர் சைடு பண்ணுறது கரெக்டாக இருக்குது, ஒரு சைடு பார்த்தா இவர் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக எமோஷனலாக முடிச்சாங்க படத்தை. இட்லி நல்லா இருந்துச்சு ப்ரோ. வாழ்த்துக்கள். ஃப்ரம் த ஹார்ட் அந்த மூவி அவர் யோசிச்சு எடுத்திருக்காரு. ஸோ நம்ம மனசுலேருந்து எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தவங்க ஒரு மாதிரி படம் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஃப்ரம் த ஹார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். சிம்பிள் கதை தான் ஆக்சுவலாக வந்து. நான் படம் தரமாக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தாலும் போக கடை அடுத்து என்ன வரும் அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது படம். அசுரனோட கொஞ்சம் தரமாக எடுத்துன்னு போயிருக்காப்பில.
அவர் டேரக்டரே மிஞ்சிட்டார். அவர் இதுக்கு மேலே ஒரு டேரக்டர் அவரை எடுக்கணும்னா பிறந்து தான் வரணுமே, அந்த மாரி அவர். டேரக்ஷன்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சும்மாவே நம்ம தலைவன் ஆக்டிங் வேற லெவலு. இன்னும் இதுக்கு மேலே எத்தனை போயிருந்தாக்கா அடுத்த ஜென்ரேஷனில் தனுஷ் தான் போல எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட்ல எமோஷன் நல்லா இருக்கு. மெய்யழகன் படம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது போக போக தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவர் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா ஒரு சென்டிமெண்ட்டு வில்லேஜ் பேஸ் பண்ணி எடுக்கிற சென்டிமெண்ட்டில் இவர் மட்டும்தான் சூப்பராக எடுக்கிறாரு. அதே மாதிரி தான் படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். செகண்ட் ஹாஃப் வந்து நாங்கள் யோசிக்க முடியல, அவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு ஸ்லோவாக தூக்கு வந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் போட்டு லாஸ்ட் எண்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெளியே வரமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒன்று சில பேருக்கு வந்து ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மெய்யழகன் மாதிரி ஒரு நல்ல பேசிக்கான கதை உள்ளே இருக்குது. பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனால் தனுஷ் மட்டும் இந்த மாதிரி நல்ல கதைலாம் சூஸ் பண்ணி எடுக்கிறார். சென்டிமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. நல்லா கடை எப்படி வந்திருக்கா இல்லையா? சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாவே இருக்குது இட்லி. தனுஷ் நித்யா மேனன் தான் இதுக்கப்புறம். நம்ம அந்த லாஸ்ட்டாக 1001 பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் நல்ல மியூசிக் இருக்குது. நடுவில் நல்லா பண்ணார். இதில் வந்து அந்த கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் நடிச்சிருந்தா நடிச்சிக்கிட்டே இருக்கலாம், படம் நடிச்சிட்டே இருக்கலாம், நிறைய காசுலாம் அதுலேயும் சம்பாதிக்கலாம். ஆனால் டேரக்டர் எதுக்கு பண்ணுறாருன்னா ஃபேன்ஸ்க்காக. அவருக்கு பிடிச்ச கதை அவர் வழிபடி அவர் போகிறாரு. நல்லா தான் அவர் நல்லா எடுத்திருக்காரு, சூப்பராக இருக்குது. அருண் விஜய் வந்து ரொம்ப மோசமான வில்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்லேயே அவரையும் மாவரிக்க விட்டு ஒரு மாதிரி நல்லா காமெடியாக பண்ணிட்டாரு. காமெடி இருக்குது, கொஞ்சம் காமெடி இருக்குது. ஒரு எமோஷனலான ஒரு படம். நல்லா ஒரு ஹாப்பியாக வெளியே வரலாம். அந்த அகிம்சை வழி தான் போகணும், சண்டை எதுக்கும் சண்டை வந்து தீர்வாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம வில்லனுக்கும் ஒரு அதை வந்து புரிய வச்சுருப்பாங்க. அது நல்லா இருக்குது. தனுஷ் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கடைசியாக அந்த இடத்துல முடிக்கிற இடத்துல வந்து அகிம்சை தான் வந்து இதுவாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு படம். தனுஷோட டைரக்ஷன் பக்காவாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. இட்லி கடை எப்படி ப்ரோ? படம் ரொம்ப எப்படி ப்ரோ? இட்லி நல்லா இருக்குது. இட்லி கடை எப்படி நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. என்ன ப்ரோ பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது? டைரக்ஷன் தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருந்ததுண்ணா, நல்லாண்ணா. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு கடை எடுத்து நடத்துறதா சுலபமாக இல்லை, ரொம்ப கஷ்டம். நம்ம பாரதி ராஜாவும் இளையராஜா சாரும் அந்த மாதிரி இருக்கு படம், சூப்பராக. நல்ல கமர்ஷியல் பேக் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும். செம்ம மூவி. எப்படி ப்ரோ இருக்கு? படம் வந்து ரெண்டு பேரண்டிங் எப்படி பண்ணுறாங்க அதுதான் படம், சூப்பராக இருக்காங்க. தனுஷ் சார் ஆக்டிங் ரொம்ப எமோஷனல் பேஸ்டு மூவி மாதிரிங்கிற. எமோஷனல் பேஸ்ட் மூவி. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக போகுது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கிளாரிட்டி கிடைக்குது படம் எதனால அப்படின்ட்டு. ஒரு சைடு பார்த்தா இவர் சைடு பண்ணுறது கரெக்டாக இருக்குது, ஒரு சைடு பார்த்தா இவர் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக எமோஷனலாக முடிச்சிட்டாங்க படத்தை. இட்லி நல்லா இருந்துச்சு ப்ரோ. வாழ்த்துக்கள். ஃப்ரம் தி ஹார்ட் அந்த மூவி அவர் யோசிச்சு எடுத்திருக்காரு. ஸோ நம்ம மனசுலேருந்து எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தவங்க ஒரு மாதிரி படம் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஃப்ரம் தி ஹார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். சிம்பிள் கதை தான் ஆக்சுவலாக வந்து. நான் படம் தரமாக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தாலும் போக கடை அடுத்த என்ன வரும், அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி இது படம். அசுரனோட கொஞ்சம் தரமாக எடுத்துன்னு போயிருக்காப்பில்ல. அவர் டேரக்டரே மிஞ்சிட்டார். அவர் இதுக்கு மேலே ஒரு டேரக்டர் அவரை எடுக்கணும்னா பிறந்து தான் வரணுமே, அந்த மாரி அவர். டேரக்ஷன்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சும்மாவே நம்ம தலைவன் ஆக்டிங் வேற லெவலு. இன்னும் இதுக்கு மேலே எத்தனை போயிருந்தாக்கா அடுத்த ஜென்ரேஷனில் தனுஷ் தான் போல எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட்ல எமோஷன் நல்லா இருக்கு. மெய்யழகன் படம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது போக போக தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவர் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா ஒரு சென்டிமெண்ட்டு வில்லேஜ் பேஸ் பண்ணி எடுக்கிற சென்டிமெண்ட்டில் இவர் மட்டும்தான் சூப்பராக எடுக்கிறாரு. அதே மாதிரி தான் படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். செகண்ட் ஹாஃப் வந்து நாங்கள் யோசிக்க முடியல, அவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு ஸ்லோவாக தூக்கு வந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் போட்டு லாஸ்ட் எண்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெளியே வரமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒன்று சில பேருக்கு வந்து ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மெய்யழகன் மாதிரி ஒரு நல்ல பேசிக்கான கதை உள்ளே இருக்குது. பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனால் தனுஷ் மட்டும் இந்த மாதிரி நல்ல கதைலாம் சூஸ் பண்ணி எடுக்கிறார். சென்டிமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. நல்லா இட்லி கடை எப்படி வந்திருக்கா இல்லையா? சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாவே இருக்குது இட்லி. தனுஷ் நித்யா மேனன் தான் இதுக்கப்புறம். நம்ம அந்த லாஸ்ட்டாக 1001 பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் நல்ல மியூசிக் இருக்குது. நடுவில் நல்லா பண்ணார். இதில் வந்து அந்த கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் நடிச்சிருந்தா நடிச்சிக்கிட்டே இருக்கலாம், படம் நடிச்சிட்டே இருக்கலாம், நிறைய காசுலாம் அதுலேயும் சம்பாதிக்கலாம். ஆனால் டேரக்டர் எதுக்கு பண்ணுறாருன்னா ஃபேன்ஸ்க்காக. அவருக்கு பிடிச்ச கதை அவர் வழிபடி அவர் போகிறாரு. நல்லா தான் அவர் நல்லா எடுத்திருக்காரு, சூப்பராக இருக்குது. அருண் விஜய் வந்து ரொம்ப மோசமான வில்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்லேயே அவரையும் மாவரிக்க விட்டு ஒரு மாதிரி நல்லா காமெடியாக பண்ணிட்டாரு. காமெடி இருக்குது, கொஞ்சம் காமெடி இருக்குது. ஒரு எமோஷனலான ஒரு படம். நல்லா ஒரு ஹாப்பியாக வெளியே வரலாம். அந்த அகிம்சை வழி தான் போகணும், சண்டை எதுக்கும் சண்டை வந்து தீர்வாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம வில்லனுக்கும் ஒரு
அதை வந்து புரிய வச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கு. தனுஷ் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கடைசியா அந்த இடத்துல முடிக்கிற இடத்துல வந்து அகிம்சை தான் வந்து இதுவா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.